Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரமதான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ரமதான் நாளே நம்மளுக்கு நோம்பு கஞ்சி தான் ஸ்பெஷல். அந்த நோம்பு கஞ்சி நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் போய் பள்ளிவாசலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் பள்ளிவாசலுக்கு போய் வாங்க முடியாதவங்க, இந்த பேண்டமிக்னால சேஃப் இல்லைன்னு நினைக்கிறவங்க, இல்லை அப்ராடில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரெசிபி தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி ரெசிபி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அரிசியும் பச்சை பயிரும் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸ். உங்கள்கிட்ட ஜீரகசம்பா அப்படி இல்லாட்டி குருணை அரிசி இருந்தால் கூட ரொம்பவே நல்லது. பச்சை பயிறு தோல் இல்லாதது, மூங் தால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயிறு. இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ 1 கப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அரிசி அதில் 1/4 கப் மூங் தால் போடுங்க. இதுதான் அதோட ரேஷியோ. நான் 150 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதில் தாராளமாக 5 பேர் நோம்பு கஞ்சி குடிக்கலாம். இந்த கஞ்சியோட ஃப்ளேவரை அதிகப்படுத்துறது என்னென்னா, அந்த மட்டன் கீமா அப்படி இல்லாட்டி சிக்கன் கீமா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கிட்ட அது ரெண்டுமே இல்லாதனால நான் நகட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சும் நீங்கள் கஞ்சி செய்யலாம். கஞ்சி செய்கிறதுக்கு எப்போவுமே குக்கர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அகலமான பாத்திரம் எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து 10 கிராம்பு சேர்த்துக்கலாம். 6 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். 2 இன்ச் பட்டை இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். ஃபுல் ரெசிபி வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ரெசிபி இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே சாப்பிங் போர்டு உட்டில் அப்படி இல்லாட்டி ஸ்டோன் இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி நம்ம சாப் பண்ணி அது நம்ம உள்ளே தள்ளும் போது அந்த பிளாஸ்டிக்ஸும் நம்மளுக்கு தெரியாமல் அந்த கத்தியோடு சேர்ந்து வரும். அடுத்து நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறவங்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். நகட்ஸும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அதுவும் கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். கொரன்னு இருக்க போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கஞ்சி அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. குருணை அரிசி யூஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இது அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால. அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுமான அளவு. நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது அந்த ஊற வைக்கிற டைமிங்கும். அரிசி, பருப்பு, தேங்காய், நகட்ஸ் இது 4மே நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த அரிசி ஊற வச்சுருந்த அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சதை நல்லா கழுவி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கரில் நம்ம கஞ்சி செய்கிறனால என்ன ஆகும்னா, ரொம்ப தண்ணி நம்ம போட்டு நம்ம விசில் விடக்கூடாது. அதுக்கு குக்கரில் இருக்க பாதி அளவு தண்ணி முதல்ல போட்டு விசில் விட்டுக்கோங்க. ஏன் பாதி அளவு தண்ணி போடுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மூடி வச்சு விசில் வைக்கும்போது அது வேக வேக என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா தண்ணியும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சமைச்ச எல்லா மசாலாவும் இப்போ வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் பாதி அளவு தண்ணி யூஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு ஒரு 2 விசில் போதும். ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். நோம்பு கஞ்சின்றது ஃபஸ்ட்டு மிஸ்டர் புலவர் அசன் மொய்தீன்றவர் முதல்ல பர்மா ஊரில் தமிழ் ஹோட்டல் நடத்திட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் அவர் நோம்பு கஞ்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் 1948 அவர் சொந்த ஊரான செங்கோட்டையில் இதை ஒரு பள்ளிவாசலில் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். அப்போலேருந்து இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் கஞ்சி ரொம்ப ஃபேமஸ். சிங்கப்பூர், மலேசியாவில் கூட புர்புர் லம்பக்குன்ற ஒரு கஞ்சி தான் அங்கே ரமதானில் ரொம்பவே ஸ்பெஷலான ஃபேமஸான மஸ்ட் இஃப்தியார் ரெசிபியில் ஒன்று. எத்தனை பேர் இந்த மாதிரி போய் பள்ளிவாசலில் கஞ்சி குடிச்சிருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி எத்தனை பேர் தூக்குவாளி எடுத்துகிட்டு போய் கஞ்சி வாங்கியிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியாக வேணாம் எங்களுக்கு திக்காக வேணுன்றவங்க சிம் பண்ணி இதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு செமி லிக்விடாக இருக்கணும் கஞ்சி, அதனால் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஆடை விழுந்துருச்சு.
இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கஞ்சியோடது. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இன்னும் நம்மளுக்கு திக்காயிரும். அந்த வெதுப்பான சூடில் குடிக்கும்போது தான் நல்லாயிருக்கும் கஞ்சி. ரொம்பவும் சூடாக குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கஞ்சியோடது. நான் ரமதான் கஞ்சியோட ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் பிக்சரை என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடியில் டேக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.